ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீடு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னுடைய ஹோம் டூர் தான் பார்க்க போறீங்க. நான் இந்த ஏப்ரல் மந்த்ல எந்த வீடியோஸுமே போஸ்ட் பண்ணல. ரீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் பிகின் பண்ணலாமே அப்படின்றதுனால தான் இந்த ஹோம் டூரை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிரியா வீடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் வீட்டோட ஓவரால் வியூ. நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இன்னும் இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகலை, 1 month ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்குது. மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் இருக்கோம். மொத்தமாக இந்த காம்பவுண்ட்லேயே 2 வீடு தான் இருக்குது. இப்போ தான் நியூலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒர்க் முடியல, 1 month ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 6 ஸ்டெப் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னாலுமே 6 ஸ்டெப் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இப்போ என்ட்ரு ஆன உடனே டோர் வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு டோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர் வச்சுருக்கோம். இந்த கீ ஹோல்டருமே வந்து கீ ஷேப்லேயே இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வெளியிலலாம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால இங்கே வந்து பவர் பாக்ஸ் இருக்குல்லையே, அதில் மேக்னெட் வச்சு அதில் வந்து மாஸ்க் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இந்த புது வீடு அப்படின்றனால எதுவுமே ஆணியட்டையாக அடிக்க வேணாம் அப்படின்றனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வால் கிளாக் இருக்குது. கிச்சன்லேருந்து பார்த்தாலுமே இந்த வால் கிளாக் வந்து தெரியும். அதனால தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால இங்கே மேலே வச்சுருக்கேன். இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹால் வந்து ஒரு ரெக்டாங்கிள் நீட்டமான ஒரு ஹால். அதில் வந்து 3 seater சோஃபா, ஒரு 2 seater சோஃபா போட்டிருக்கோம். 3 seater வந்து ஒரே சோஃபா, 2 seater வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டராக வந்து 2 seater போட்டிருக்கோம். இதுவுமே நீங்கள் பழைய வீட்டில் வந்து லிவிங் ரூம் டூரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல அப்போ என்ன சோஃபா இருந்ததுன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள். எல்லாத்துக்குமே 3த்துக்குமே சோஃபாக்கு காஃபி டேபிளுக்கு எல்லாமே ஒரே கவர் போட்டிருக்கோம். இன்னும் நாங்கள் டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணல, ஸ்டாண்டு வாங்கி அடித்து அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பிளேஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ இருக்கும், 2 விண்டோ இருக்கும். அந்த டோர் பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டோ, அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த 3 seater சோஃபா இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயும் வந்து ஒரு 3 விண்டோ, தனித்தனியாக வந்து 3 விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய விண்டோ. அதுக்குமே ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு வால் டெக்கர் மாதிரி ஏற்கனவே இருந்தது தான், நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல இந்த வீட்டுக்காகன்னு. இது பார்த்திங்கன்னா வந்து காமன் ரெஸ்ட் ரூம், ஹாலில் தான் இருக்குது. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம், பட் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஓவரால் ஹால்லேயே வந்து இவ்வளோ பொருட்கள் தான் இருக்குது. நான் இங்கேருந்து உங்களுக்கு ஓவரால் வியூ காமிக்கிறேன். ஒரு காஃபி டேபிள் இருக்குது, சோஃபா இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள். இது வந்து 2 seater டைனிங் டேபிள் தான். அது வந்து இருக்குது. இப்போ இந்த டைனிங் டேபிளில் வந்து டிமார்ட்லேருந்து கவர் வாங்கினேன் இல்லையா, அதை தான் வந்து போட்டிருக்கேன். இன்னுமே இந்த கவர் வந்து நல்லா தான் குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் வந்து ஸ்டெயின் அதிகமாகிடுது, அதனால தான் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கும் போது மேலே வந்து ஒரு பிளெயின் ஷீட் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு கெட்டல் வச்சுருக்கேன், ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் அதெல்லாம். ஸ்விட்ச் போர்டிங் இருக்கிறனால இங்கேயே கெட்டில் வச்சுருக்கேன். டேபிள் மேட் வச்சுருக்கேன். டேபிள் மேட்டும் இந்த கோஸ்டர்ஸும் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுமே நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சனோட என்ட்ரன்ஸ் இது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாஷிங் பவுடர்லாம் வைக்கிற கொடுத்துருக்காங்க. பட் ஹால்ன்றனால நாங்கள் வந்து சும்மா டெக்கர் பீசஸ் மட்டும் வச்சுருக்கோம். இங்கே டெக்கர் ஐட்டம்ஸ் வைக்க எந்த ஷெல்ஃபுமே கொடுக்கல, அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்துக்காங்க, இதுதான் ஹாலோட ஓவரால் வியூ. சோஃபா, டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது.
ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே வந்து நாங்கள் எதுவுமே வைக்கல. ஏதாவது கெஸ்ட்டு வந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நாங்கள் எதுவுமே வைக்கல. எங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் மட்டும் அப்பப்போ இது வந்து டிஐஒய் பண்ணுறதுக்கு ஏதாவது திங்ஸ் வச்சுருப்பேன். டாய்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம எங்கேயாவது வெக்கேஷன் போனோன்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, அது கண்டெய்னர்லாம் அதெல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுவும் வைக்கல. இதுவுமே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கேயுமே. அங்கேயும் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அது பக்கத்தில் வந்து கம்ப்யூட்டர் டேபிள், சிஸ்டம் டேபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சிலிண்டர். அப்புறம் டிவி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல இல்லையா, அதனால் வந்து இதுலேயே கபோர்ட்லேயே இருக்குது. இது ஒரு பெட்ரூம். அடுத்ததான் இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு பெட்ரூம். இதுவுமே அதே மாதிரி தான், பட் லே அவுட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். அப்புறம் உடனே வந்து இங்கே வார்ட்ரோப் இருக்குது, பீரோ இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து காட் போட்டிருக்கும். காட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து டேபிள் மேட் தான் நான் வந்து சைட் டேபிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாட்டர் கேன் இருக்குது, ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயுமே விண்டோ இருக்கிறனால ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கு மேலே ஏசி இருக்குது. அவ்வளோதான். இந்த ரூம்லேயே அவ்வளோதான் இருக்குது. பீரோ இருக்குது, ஒரு கட்டில் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு சைட் டேபிள் இருக்குது. அவ்வளோதான் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நிறைய ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்கறனால புக்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ், க்ளீனிங் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்கெட்ஸில் ஃபுல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். ஒன்று வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். என்னோட இயரிங்ஸ், என்னோட பர்சனல் யூஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெடிசன் பாக்ஸ் அதை வச்சுருக்கேன். அப்புறம் அயன் பாக்ஸ் அதெல்லாமே அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தெரியாது. இந்த பிளாக் கலர் பின் போர்டு வந்து ஏற்கனவே நாங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு. நாங்கள் வந்து அங்கே ஸ்டிக் பண்ணணும், அந்த ஸ்டிக் பண்ணாமல் வச்சுருக்கேன் இன்னும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற பேக்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் வந்து இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிங்க் கலருக்கு மேட்சிங்காக வாங்கணுன்றனால எல்லாமே அதே மாதிரி ஒரே கலராக வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம். இது வந்து ரெஸ்ட் ரூம். இவ்வளோதான். இந்த பெட்ஷீட்டுமே வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது தான். அதுவுமே நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது, சாயம்லாம் எதுவுமே போகலை, நல்லாயிருக்கு. நீங்கள் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டோருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத் பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியாது, இருக்கிறதே தெரியாது. அதனால் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து எங்களுடைய பிங்க் கலர் பெட்ரூம். எல்லாமே பிங்காக இருக்கும், பார்த்து பார்த்து வாங்குவோம். ஸோ வந்து 2 பெட்ரூமும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து கிச்சன் வந்து நான் உங்களுக்கு தனியாகவே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஹால், பெட்ரூம் மட்டும் காமிச்சிருக்கேன். கிச்சன் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் லிங்க் பண்ண முடியாது, ஏன்னா கிச்சனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. அதனால் கிச்சன் வீடியோ வந்து கிச்சன் டூர் வந்து நான் தனியாக வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கிச்சன் டூர் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதனால் வந்து அதை நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப் இல்லாமல் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஹோம் டூர் கிச்சன் வீடியோ நான் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏதாவது சில டிப்ஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.